வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் தாவேக மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்ட 100 அடி உயர கொடிக்கம்பம் திடீரென முறிந்து விழுந்ததால் பரபரப்பு. கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்திய போது கிரேன் பெல்ட் அறுந்த விபத்தில் சொகுசு கார் சேதம். மதுரையில் தாவேக கொடிக்கம்பம் அடியோடு முறிந்து விழுந்த விபத்தில் வீடியோ காட்சி வைரல். கொடிக்கம்பம் சாய்வதைக் கண்டு தலை தெறிக்க ஓடிய தொண்டர்கள். மதுரையில் தாவேக மாநாட்டில் கொடிக்கம்பம் விழுந்த இடத்தில் காவல்துறை டிஎஸ்பி நேரடியாக விசாரணை. பாதுகாப்பின்றி செயல்பட்டது ஏன், என்ன விதமான முன்னெச்சரிக்கை எடுத்துள்ளீர்கள் என தாவேகவினருக்கு சரமாரி கேள்வி. சிறை செல்லும் பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல். அமித்ஷா அறிமுகம் செய்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆரம்ப நிலையிலேயே கடும் எதிர்ப்பு. பதவி பறிப்பு மசோதா நகல்களை கிழித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி வீசி எதிர்க்கட்சிகள் ஆவேசம். மசோதாவை கண்டித்து கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மாலை 5 மணி வரை ஒத்திவைப்பு. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா மக்களவையில் தாக்கல். 1 கோடி அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். என்டிஏ கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல். டெல்லியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் முன்னிலையில் நாடாளுமன்ற செயலாளரிடம் மனு அளித்தார். இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அறிமுகம். சோனியா, ராகுல், சரத்பவார் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று வாழ்த்து. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யலாம். நீதித்துறையை விமர்சித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட கொடி கம்பங்கள், பிளக்ஸ் பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. நேரில் ஆய்வு செய்ய நாங்கள் தயார், ஒத்துழைப்பு வழங்க அரசு தரப்பில் தயாரா எனவும் நீதிபதிகள் காட்டு. மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனு. சொத்து வரி மறு ஆய்வு தொடர்பான செயல் திட்டத்தை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை தொடர்பாக திண்டுக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட பல இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய ரெய்டு நிறைவு. பிரியாணி கடை உரிமையாளர் ஒருவர் கைது, முக்கிய ஆவணங்கள் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. மதிமுகவிலிருந்து மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கி பொதுச் செயலாளர் வைகோ அதிரடி உத்தரவு.
நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் 20ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்த நிலையில் சிபிஐ நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் முகமது அலி என்பவர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்ததால் நடவடிக்கை. தஞ்சையில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. பேருந்துகளை நடு வழியிலேயே நிறுத்திவிட்டு கைகலப்பில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தின் போது முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல். பலத்த போலீஸ் பாதுகாப்பு இடையே தாக்குதலில் ஈடுபட்ட ராஜேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை. தலைநகர் டெல்லியில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி விமர்சனம். டெல்லியில் முதலமைச்சர் மீது தாக்குதல் நடத்திய ராஜேஷ் என்ற நபரின் வீடியோ வெளியீடு. தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு நோட்டமிட்ட காட்சி வைரல். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தியதில் 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. ஆவேசமடைந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை சூறையாடியதால் பரபரப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சூர்யா போட்டியிட உள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது. தேர்தலில் போட்டியிடுவது அவரது கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் சூர்யா நற்பணி இயக்கம் விளக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்யாத நடிகர் ரவி மோகன் சொத்துக்களை முடக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. கூலி திரைப்படத்தை UA சான்றிதழுடன் திரையிட அனுமதி கோரி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு. சென்சார் போர்டு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.